பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தனை அறிவித்த நிலையில் கட்சியினுள் சலசலப்பு ஏற்பட்டதால் தனக்கு பதவி வேண்டாம் என முகுந்தன் கூறியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்கி கேட்கலாம். லட்சுமணன், நேற்று பாமகவின் சிறப்பு பொதுக்குழுவில் சில சலசலப்பு ஏற்பட்டது. நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே கருத்து மோதல் ஏற்பட்ட சூழலில் இன்று அதன் தொடர்ச்சியாக முகுந்தன் இந்த பதவி தொடர்பான ஒரு தகவல் வந்திருக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக மோகன், பாமக பொறுத்தவரையுமே நேற்று முதலே பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வருகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் நேற்று புதுச்சேரியில் இந்த புத்தாண்டை முன்னிட்டு பொதுக்கூட்டமானது நடைபெற்றது. இதில் அன்புமணி ராமதாஸ் மற்றும் முக்கிய நிர்வாகிகள், எம்எல்ஏ போன்ற முக்கிய நிர்வாகிகள் தொடர்ந்து பங்கேற்றனர். அதன் தொடர்ச்சியாக நேற்று ஒரு புதிய அறிவிப்பையும் அன்புமணி தொடர்ந்து ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். அதில் குறிப்பாக அதாவது அவருடைய தங்கை மகனுக்கு பேரன், அதாவது ராமதாசுக்கு பேரனாக இருக்கக்கூடிய முகுந்தன் என்ற இளைஞருக்கு தொடர்ந்து இளைஞரணி சங்கத்தின் தலைவர் பதவி வழங்குவதாகவும், மேலும் மேடையில் அவருடைய பெயரை அறிவித்து அவர் மேடைக்கு வருமாறு அழைப்புதல் விடுக்குமாறு ஒரு பெயரையும் அறிவித்தார். அந்த வகையில் தொடர்ந்து பார்த்தோம் என்றால் தொடர்ந்த நிகழ்ச்சியில் அன்புமணி ராமதாஸ் அவருக்கு எப்படி அந்த பதவி கொடுக்கப்படும், மேலும் கட்சிக்காக பல்வேறு வருடங்களாக வேலை செய்பவர் நிறைய பேர் இருக்கும் பொழுது இவர் 3 மாதங்கள் 4 மாதங்கள் ஆகிய பிறகும் அவருக்கு எப்படி அந்த பதவி வழங்க வேண்டும் என்பது குறித்தும் ஒரு கேள்வியானது மேடையிலே இருந்தது. அதன் தொடர்ச்சியாக அவருக்கு இந்த கட்சியை நான் தான் உருவாக்கினேன், இந்த கட்சிக்கு முடிவு எதுவானால் நாங்கள் தான் இருப்போம் என்ற பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்த நிலையில் அவருக்கு அந்த பதவியை வழங்குவதற்கும் எனக்கு விருப்பம் இல்லை என்றும் பல்வேறு கருத்துக்களையும் அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து முன்வைத்து வந்தார். அதன் தொடர்ச்சியாக நான் சொல்லுவதுதான் நடக்க வேண்டும், இந்த கட்சி என்னுடைய கட்சி என்ற பல்வேறு விமர்சனங்கள் இருந்த நிலையில் நான் சொல்வதை கேட்டால் மட்டுமே இந்த கட்சியில் பயணிக்க முடியும், இல்லை என்றால் இந்த கட்சியை விட்டு வெளியேறலாம் எனவும் மேலும் இந்த கண்டனங்களை தெரிவிக்கும் வகையில் தொடர்ந்து அவருடைய பேச்சாக இருந்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் மேடையிலேயே சென்னை பனையூரில் தன்னுடைய ஒரு கட்சி அலுவலகம் திறந்த கவுள்ளேன் அதற்கு தொலைபேசி எண்ணையும் நேற்று மேடையிலே தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு கட்சி பேசும் வகையில் இந்த பாமக சண்டையானது ஏற்பட்டு வரக்கூடிய நிலையில் அதனை தொடர்ந்துதான் தற்போது இந்த பதவி, அதாவது இந்த இளைஞர் சங்கத்தின் தலைவர் பதவி முகுந்தனுக்கு வழங்கப்படக்கூடிய நிலையில் அவரே தற்போது அந்த பதவி எனக்கு வேண்டாம், குறிப்பாக நேற்று நடைபெற்ற இந்த விழாவில் அவருடைய பெயர், அதாவது அவருடைய அந்த முகுந்தன் என்ற பெயரை வாசிக்கும் பொழுது கட்சி நிர்வாகிகளோ வேறு யாரேனுமே அவருடைய எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு கைத்தட்டலும் இல்லாமல் அந்த பெயரை அறிவிக்கும் போது ஒரு அமைதியான சூழலானது அந்த பொதுக்கூட்டத்தில் நிகழ்ந்ததாகவும், நிர்வாகிகளுக்கு வேணும் என்றால் மட்டுமே அந்த பதவி எங்களுக்கு கொடுங்கள், அவர்களுக்கு வேணாம் என்ற அந்த பதவி எங்களுக்கு தேவையில்லை என்றும் நேற்றைய ஒரு விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது இந்த பாமக கட்சியில் விரிசல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது கட்சிக்குள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த பதவி எனக்கு வேண்டாம், மேலும் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர் பதவி மட்டுமே எனக்கு போதும், மேலும் இந்த இளைஞரணி சங்கத்தின் தலைவர் பதவி எனக்கு வேண்டாம் என முகுந்தன் தெரிவித்துள்ளதாக ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று காலை அந்த அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்த ஒரு முக்கியமான சந்திப்பு நடைபெற இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக தான் தற்பொழுது இந்த சந்திப்பானது இருக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முகுந்தன் பொறுத்தவரையுமே அவர் 4 மாதங்கள் தான் இந்த கட்சியில் பாமக கட்சியில் இணைந்துள்ளதாகவும், மேலும் அவருக்கு இது போன்ற பதவி கொடுத்தால் அவர் எப்படி இதனை செயல்படுத்துவார், மேலும் அது குறித்த அறிவுகள் அவருக்கு போதுமானதாக இருக்கிறதா என்று பல்வேறு கேள்விகள் அன்புமணி ராமதாஸ் எழுப்பியிருந்த நிலையில் அதற்கு பல்வேறு விமர்சனங்களும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் தான் தற்போது முகுந்தன் இந்த பதவி எனக்கு வேண்டாம், முன்கூட்டியே இருக்கக்கூடிய இந்த பதவி சாதாரண பதவி உறுப்பினர் பதவியே எனக்கு போதும், இப்ப இருக்கக்கூடிய இந்த இளைஞரணி சங்க தலைவர் பதவி எனக்கு வேண்டாம் என அவர் ஒரு ஒருமனதாக கூறியுள்ளதாகவும், ஆனால் பல்வேறு தரப்பில் அவர் முழுமையாக இந்த பதவி எனக்கு வேண்டாம் என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில்தான் தற்போது கட்சி நிர்வாகிகள் மேலும் அன்புமணி ராமதாஸ் இடையே தற்போது ஒரு குழப்பமான சூழலானது நிலவி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மோகன், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்.